காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை முடித்து வைத்த மாநில மனித உரிமைகள் ஆணைய உத்தரவு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் பொழுது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் ஜெயவர்தன் சார்பில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த ஆணையம் இருவரின் புகாரையும் முடித்து வைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணை தந்த பொழுது ஜெயக்குமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வி. ராகவாச்சாரி ஆஜராகி வாதத்தை முன்வைத்தார். இதனையடுத்து காவல்துறைக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்தது தவறு என கூறிய நீதிபதிகள் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் ஜெயக்குமார் அளித்த புகாரை மீண்டும் விசாரிக்க மாநில மனித உரிமை ஆணைய தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.